ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை குபேர தேய்பிறை பஞ்சமி. இந்த சூட்சமமான ஒரு தீபத்தை ஏற்றி வாராகி அம்மனை வழிபாடு செய்யுங்கள். கட்டுக்கட்டாக பணம் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அது என்ன சூட்சமமான தீபம், அதை எப்படி ஏத்தணும், எந்த நேரத்தில் ஏத்தணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். பொதுவாக வாராகி அம்மனை பஞ்சமி திதிகளில் வழிபாடு செய்வது சிறப்பு வாய்ந்தது. அதிலேயும் தேய்பிறை பஞ்சமி அன்று நாம வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. இந்த மாசி மாதத்தில் நம்மளுக்கு வியாழக்கிழமையோடு இணைந்து தேய்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது வருகிறது. தினமும் வாராகி அம்மனை நம்ம வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக செய்யலாம். சப்தகன்னிகளில் ஒருவர் தான் நம்மளுக்கு வாராகி அன்னை. இவரை நம்ம எதற்காக வழிபாடு செய்ய வேண்டும், இவரை வழிபாடு செய்வதனால் நம்மளுக்கு என்னென்ன பலன்கள், வாராகி அம்மனை வழிபாடு செய்வதனால் நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல இந்த பில்லி சூனியம் செய்வினை இதெல்லாம் நம்மளுக்கு செய்யறாங்க, என்னன்னே தெரியல, எங்க வீட்டுல எதுவுமே நல்லதே நடக்க மாட்டேங்குது, இது ஒரு காரணமா கூட இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா வாராகி அம்மனை நீங்க வழிபாடு செய்யும் போது இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம குடும்பத்துல இருக்காது. எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்கிறது, யாருன்னே தெரியல, தெரிஞ்சாலும் அவங்க கிட்ட போய் நம்மளால ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்க முடியாது, அதற்கு ஆதாரமும் இல்லை. இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருப்பவங்களும் நீங்க வாராகி அம்மனை வழிபாடு செய்யலாம். உங்க குடும்பத்துல வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உதவி செய்பவள் வாராகி அன்னை. அவரை வீட்டுல வச்சு வழிபாடு செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு பெரிய விவாதமே நம்மளுக்கு நடந்துட்டு இருக்கு. இவரை நாம வைத்து வழிபட்டால் ஒரு சிலர் வைக்க கூடாதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. வாராகி அம்மனை நீங்க வீட்டுல வச்சு தாராளமா வழிபாடு செய்யலாம். அது பணமாக இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் உங்களுடைய விருப்பம், நீங்க எதுவாக வேண்டுமானாலும் வாங்கி வைத்துக் கொள்ளலாம். சிலை வைத்துக் கொள்பவர்கள் கண்டிப்பாக பஞ்சமி திதிகளில் அபிஷேகம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். உங்களால் பராமரித்து பூஜை புனஸ்காரங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிற பட்சத்துல தாராளமா நீங்க சிலைகள் வாங்கி வச்சுக்கலாம். இல்லைன்னா வெறும் படமே வாங்கி வச்சுக்கலாம். இல்லைங்க எங்களுக்கு ரெண்டுமே வேண்டாம் அப்படிங்கிறவங்க ஒரு சின்ன மண் அகல் விளக்கு எடுத்து அதுல தீபம் ஏற்றி ஒளியில தான் நம்மளுக்கு தெய்வங்கள் தெரிவாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த தீப ஒளியில் வாராகி அம்மனை எழுந்தருளை பண்ணி நீங்க அப்படி கூட பூஜைகள் செய்யலாம், ஒன்றும் தப்பில்லை. இதுல ஒரே ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னா, பஞ்சமி திதியில இன்னைக்கு நம்ம அம்மனை வழிபாடு செய்ய போறோம் அப்படின்னா உங்க வீட்டுல அசைவம் சமைக்கக்கூடாது, அசைவமும் சாப்பிடக்கூடாது. முதல் நாளே வீடு கீடு எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி சுத்தபத்தமாக இருந்து வாராகி அம்மனை நாம வழிபாடு செய்ய வேண்டும். சரி, இப்ப நம்மளுக்கு இது என்ன, குபேர தேய்பிறை பஞ்சமி. ஆக இப்ப நம்ம வாராகி அம்மனை இந்த சூட்சமமான ஒரு தீபம் ஏற்றி நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய, பணத்தை வசீகரிக்கக்கூடிய, வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பும் சூழ்நிலைகளும் நம்மளுக்கு ஏற்படும். ஏன்னா இது குபேர பஞ்சமி இல்லைங்களா? அப்ப என்ன இலை தீபம் நம்ம ஏத்தணும் அப்படின்னா செம்பருத்தி இலை. இந்த செம்பருத்தி இலை நிறைய வேணாங்க, ஒரு 5 எடுத்துக்கோங்க, போதுமானது. 5 செம்பருத்தி இலைகளை எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. சுத்தி ஒவ்வொரு இலையா நம்ம எப்படி வெற்றிலை தீபம் ஏத்துறோமோ அதே மாதிரி செம்பருத்தி இலையும் 5ஐயும் அப்படியே வச்சுட்டு அந்த ஒவ்வொரு இலைக்கு மேல ஒரு அகல் விளக்கு நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு தீபம் ஏற்றிக்கோங்க. அதே மாதிரி 5 அகல் விளக்குகள் ஒவ்வொரு இலையின் மேல வச்சு நீங்க தீபம் ஏற்றணும். பஞ்சமி அப்படின்னால பஞ்சமுகம், அப்ப 5 அப்படிங்கிற கணக்கு நம்மளுக்கு வருகிறது இல்லைங்களா? அப்படி இந்த 5 பஞ்ச செம்பருத்தி இலை தீபத்தை ஏற்றி நீங்க வாராகி அம்மனை வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும். பணப்பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவங்க அனைவருமே இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள்.
வாராகி அம்மனுடைய வழிபாடு அப்படின்னாலே தேங்காய் தீபம் தானே பிரசித்தி அப்படிம்பீங்க. அது எதிரிகள் தொல்லைகள் நீங்கவும் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் முறியவும் அந்த தேங்காய் தீபமும் ஏற்றலாம், தப்பில்லை. ஆனால் கூடவே இந்த இலை தீபம், செம்பருத்தி இலை தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. ஒவ்வொரு கிழமையிலையும் பஞ்சமி நம்மளுக்கு வரும். அப்படி ஒவ்வொரு கிழமையோடு இணைந்து வரக்கூடிய பஞ்சமி அன்று சூட்சமமான இது மாதிரி தீபம் ஏற்றி நாம் வாராகி அம்மனை வழிபாடு செய்யும் போது நம்மளுக்கு பெரும்பாலாக இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா பணம். அந்த பணப்பிரச்சனை சரியாகி நம்ம வருமானம் அதிகரிக்க தொடங்கினாலே பாதி பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் போய்விடும். அதனால் இந்த குபேர பஞ்சமி அன்று இந்த செம்பருத்தி இலை தீபம் இப்போ நான் சொன்ன முறையில் நீங்கள் ஏற்றுங்க. 5 செம்பருத்தி இலை எடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றிலையும் மஞ்சள் குங்குமம் வச்சு அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூக்களை நீங்கள் வாராகி அம்மனுக்கு சூடலாம். விரலி மஞ்சள் மாலை ஒற்றைப்படையில் 21 அப்படின்னு ஒற்றைப்படை எண்ணிக்கையில் நீங்கள் விரலி மஞ்சள் மாலையாக கட்டி அதை வாராகி அம்மனுக்கு சாற்றுவது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு. பஞ்சமி அப்படின்னாலே 5 அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா? அதே மாதிரி பஞ்சகவ்ய விளக்கு வாங்கி நீங்கள் அந்த தீபத்தையும் ஏற்றலாம். ஏன்னா அதில் 5 பொருட்கள் அடங்கி இருக்கிறது, சரிங்களா? அதே மாதிரி பஞ்ச கனி வைத்தும் நாம் வழிபாடு செய்யலாம். 5 வகையான கனிகளை வைத்தும் நம்ம வாராகி அம்மனை வழிபாடு செய்யலாம். ஒரே ஒரு நிபந்தனை, வாராகி அம்மனை வழிபாடு செய்யும் போது சுத்தபத்தமாக செய்யணும். அசைவம் சாப்பிடக்கூடாது, வீட்லேயும் சமைக்கக்கூடாது. இதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். வேற ஒன்றும் நம்ம பெருசாக ஒன்றும் அவளுக்காக நம்ம தியாகமெல்லாம் பண்ண தேவையே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் வாராகி அம்மனை வழிபாடு செய்யும்போது நிஜமாக உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி ஓடோடி தீர்த்து வைப்பாள் வாராகி அம்மன். இந்த செம்பருத்தி இலை தீபத்தை ஏற்றி வச்சுட்டு மனதார வாராகி அம்மனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்கள் பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள் தீரணும், கடன் தீரணும், வருமானம் அதிகரிக்கணும், எதிரிகள் தொல்லை நீங்கணும், கண் திருஷ்டிகள் விலகணும், எங்களுக்கு இதோட எங்களுடைய கெட்ட நேரங்கள் முடிந்து நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். அதே மாதிரி வாராகி அம்மனுக்கு நெய்வேத்தியமாக பூமிக்கு அடியில் வளையக்கூடிய கிழங்கு வகைகளை நீங்கள் பிரசாதமாக வைக்கலாம். ரொம்ப விசேஷம். சக்கரவள்ளி கிழங்கு வைக்கலாம், குச்சிக்கிழங்கு வைக்கலாம், மாதுளை பழம், அந்த மாதுளம் பழத்தை நீங்கள் அந்த உதுத்து அந்த மாதுளம் பழத்தை நீங்கள் தேனுடன் கலந்து வைப்பது அப்படிங்கிறது சிறப்பு. இது மாதிரி சிறப்பான நெய்வேத்தியங்கள் வைத்து வாராகி அம்மனை நம்பிக்கையோடு வழிபாடு செய்யுங்கள். கண்டிப்பாக உங்கள் பணப்பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.